உயிர்காக்கும் கடவுள்களான மருத்துவர்கள் மருத்துவம் அளிப்பதில் பாகுபாடு பார்ப்பதில்லை எனவும், திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பில்லை எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது தனது பதிவை தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை மருத்துவருக்கு கத்தி குத்து விழுந்தது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் தன்னுடைய கண்டன பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்பாவி மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை அரசு வேடிக்கை பார்க்க கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு மருத்துவமனைகளின் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும், திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பில்லை எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கின்றார். சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவருக்கு கத்தி குத்து, தமிழகத்தில் திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு கிடையாதா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை கிண்டியில் செயல்பட்டு வரக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் பணியாற்றி வரக்கூடிய புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி விக்னேஷ் என்பவரால் கொடூரமான முறையில் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார். தமது தாய்க்கு சரியான மருத்துவம் அளிக்கவில்லை என கூறி இந்த தாக்குதலை விக்னேஷ் நடத்தியதாக கூறப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் பட்டப்பகலில் நடந்துள்ள இந்த கொலைவெறி தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். உலகில் உழவர்களுக்கு அடுத்தபடியாக உயிர்காக்கும் கடவுளாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் மருத்துவர்கள் என்றும், எந்த பாகுபாடும் அவர்கள் காட்டுவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வாறு இருக்கும் போது அப்பாவி மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அரசும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மருத்துவர்களுடைய பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும், அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவதை தமிழக அரசும் காவல்துறையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார்.